ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 7, 8, 9 வசனங்கள் வாசிக்க கேட்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒன்று இல்லாமல் வற்றி போகும்போது நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. ஒன்று இல்லாமல் வற்றி போகும்போது நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. அப்படின்னா ஒரு இருக்கிறது ஒன்று இல்லாத நிலை மாதிரி மாறும்போது, அதாவது ஏதோ ஒரு குறைவு உண்டாகிற நேரம் வச்சுடுங்க, அப்போ நமக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தை. 7வது வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசித்ததில் 7வது வசனம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. நல்லா கேளுங்க. அதுக்கு அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிச்சிங்கன்னா, எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அந்த கெரித் ஆற்றங்கரைக்கு போகிறாரு, தங்கி இருக்கிறாரு, காகத்தை அனுப்புறாரு, காலையிலும் மாலையிலும் அப்பவும் இறைச்சும் வருது. தேசத்துல மழை இல்லை, இப்ப தண்ணி வரத்து நின்றுச்சு, வட்டிச்சு. நம்ம சில நேரங்களில் கர்த்தரை அறியாதவர்களுக்கும் சில நேரத்தில் சில இடங்களில் குறைவுகள் வருது, தண்ணி வத்தி போன மாதிரி. கர்த்தரை அறிந்திருக்கிற நமக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போகிற நமக்கும் சில நேரங்கள் வற்றி போகிற மாதிரி நிலை வரும். வேலையில, தொழில, வியாபாரத்துல, வருமானங்களில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஏன் இது நடந்துச்சு, எதனால இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம யோசித்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் சில ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் ரொம்ப பிரச்சனையாக மாறிடும். முதல்ல சொல்லுவாங்க, ஆண்டவர்னு போனேன், இல்லை ஆண்டவர் தானே உன்னை அனுப்பினாருன்னு சொன்னார், உனக்கு பிஸ்னஸை தந்தான்னு சொன்னார், தரிசனம் கொடுத்தேன்னு சொன்னார், இப்போ என்ன ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த நேரம், அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் பேசுறார், எந்த மனிதனுடைய வார்த்தையும் அல்ல. கர்த்தர் இப்ப என்ன சொல்றார்? நம்ம இந்த உலகத்துல யாரிடத்திலிருந்து எந்த வார்த்தையை கேட்டாலும், எந்த ஆலோசனை கேட்டாலும், அதை காட்டிலும் டாப்பில் இருப்பது தேவனுடைய வார்த்தை, தேவனத்தில் வருகிற ஆலோசனை. இப்போ முதல்ல அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, 9வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டார். எழுந்திரு, போ, தங்கியிரு. முதல் பாயிண்ட் 1, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யணும். எப்போ? வற்றி போயிருக்கும் போது. அழகா சொல்ல, இனி அங்கே படுத்துட்டு இருக்காத, இனி அங்கே சாப்பாடு வரும், தண்ணி வரேன்னு நீ சொகுசா அங்கே மறைஞ்சோன்னு இருக்க வேண்டாம். எழும்பும் இல்லை, இடத்த காலி பண்ணு. இங்கே முடிஞ்சு உனக்கு டியூட்டி, காலி பண்ணு. அடுத்த பிரான்ச்சுக்கு போகணும், அடுத்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணணும். இங்கே உள்ள வேலை முடிஞ்சு அடுத்த ஒரு வேலை உனக்கு, போ. நாளுக்கு நாள் பெரும் மாற்றம் தேசத்தில். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுது. டெக்னாலஜியுடைய தாக்கம். ஒரு காலம் நம்ம நினைச்சோம் ஐடி ஃபீல்டே நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சோம். இப்போ அதே ஊசலாட ஆரம்பிச்சு, ஏஐ வந்துச்சு, என்ன நடக்குன்னே தெரியல. அடுத்தது என்ன நிற்கும், என்ன போகுன்னு யாருக்கும் தெரிய மாட்டாங்க. பிஸ்னஸில் பெரும் மாற்றங்கள். வீடு வீடாக கொண்டு போய் விற்க வேண்டிய காலம் போய் ஆன்லைனில் பார்த்து, ஃபோட்டோவை பார்த்து, வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் பண்ணால் வீட்டில் வந்துடுது. எல்லாவற்றுக்கும் மேலே பெரிய ஜவுளி கடைகள் கூட ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அப்படியே காண்பிச்சு, இந்த துணி தருவோம், இந்த சாரி, நம்ம போக வேண்டாங்க,
இதுக்கு மடிப்பு இத்திரை, இது இத்திரை, இது இத்திரை, இது இத்திரைன்னு காட்டி உடனே பேக் பண்ணி விளாந்துருது. நீ கொஞ்ச நாளுக்கு போகண்டாம், தொடங்கியாச்சு. நம்ம இனி வேற வழி இல்லை, அங்கதான் போய் ஆகணும். அப்ப சில நேரங்களில் உலகத்தில் உண்டாகிற மாற்றங்கள் அல்லது தேவன் நம்மை இனி ஒரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய நிலை உண்டாகும் பொழுது சொல்வார், இனி அங்கதான் நிரந்தரன்னு இருக்காத, நான் மாற்றத்தை கொண்டு வருவேன், எழுந்துரு, புறப்படு, வேறொரு இடத்துல போய் தங்கு, இங்க இது தங்கி இருந்தது போதும். அப்ப முதல்ல இது கர்த்தருடைய வார்த்தை. போக சொல்லுது எங்க? ஒரு விதவை வீட்டுக்கு. அதுவும் போக சொல்ல எங்க? இனி ஒரு அடுத்த ஊருக்கு, கேரியத்திலேருந்து இப்போ சாரிபாத் ஊருக்கு. ஃபுல் டிரான்ஸ்ஃபர், ஃபுல்லாகவே மாற்றம், ஃபுல்லாகவே சேஞ்ச். நம்ம சிலர் ஆட்கள் அந்த பணி மாற்றம் வந்தால் நம்ப மாட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி இருப்பாங்க, போலீஸில் இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதுக்கு முதல்ல ஜெபம், ஆண்டவரே டிரான்ஸ்ஃபரே வரக்கூடாது, ஏசப்பா வந்தால் வரட்டும், உங்கள் சித்தனா போகிறேன். அவங்களே ஒரு தீர்மானம் பண்ணி அங்கே போனால் தண்ணி கிட்டாது, இங்கே போனோம். கவர்மெண்ட் வேலை தந்து கடைசியில் எத்தனை பேருக்கு வேலை இல்லை, அதே படிச்சுட்டு அதே நம்ம கிளாஸில் கூட படித்த எத்தனை பேருக்கு வேலை இல்லை. இன்னும் நம்மளோட நாலேஜ் உள்ளவங்க எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்களுக்கு வாய்க்கல, வயசாக ஆகி போச்சு. ஏதோ கொஞ்சம் ரூபாய் வச்சு 2000, நம்ம ஒரு 2 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன், 1.5 லட்சம். இப்போ நம்ம சபையில் கூட வந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் போஸ்டில் டீச்சர் அந்த காலத்தில் எல்லாம் ஆனாங்க தெரியுமா? இப்போ அடிக்கடி ஆகிட்டு தான் இருக்காங்க. கடைக்கு சிலருக்கு கை நிறைய வாங்குறாங்க. அதே இது ப்ரைவேட் ஸ்கூலில் போய் 5000 3000 அதே அதோடு படித்தவங்க. அப்போ நமக்கு அதெல்லாம் தந்த ஆண்டவர் தானே. அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி எங்கே போட்டால் என்ன, சிங்ககவியில் போட்டாலும் ஏசப்பா இருப்பார், தீயில போட்டாலும் கூட இருப்பார். எனக்கு நான் பணி செய்ய வந்திருக்கேன், தனியார் பணியாக இருக்கலாம், அரசாங்க பணியாக இருக்கலாம், எங்கே போனாலும் ஏசப்பா அவர் சித்தையெல்லாம் நடக்காது. அந்த ஒரு தெளிவு நமக்கு வராது. அதுக்கே பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட இல்லை, அதுக்கே பணம் கொடுத்து ஆண்டவருக்கு இல்லை. அவங்க கூடிய பணம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சாலும் கடன் தீர்க்க முடியாது. யார் உள்ள எவனாவது ஒருத்தன் உள்ள வந்து தலையை நீட்டுவேன். என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் பேசினாரா? காத்திருந்தீங்களா? பணி மாற்ற வேண்டான்னு சொன்னாரா? இடம் மாற வேண்டான்னு சொன்னாரா? இங்கதான் இருன்னு சொன்னாரா? இல்லை வேற ஒரு இடத்துக்கு போய் சொன்னாரா? அது கவனிக்கணும். அது கர்த்தர் பேசுவாரு. அவரிடத்திலிருந்து தெளிவான ஆலோசனைகள். நல்ல நீங்க வேதத்தை அமைதியா படிக்கிறாள் இருந்தால் பைபிளுக்கு எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. நான் முதல் வட இந்தியாவில் பீகாருக்கு உழைத்து போகும்போது, உன்னை தூர தேசத்தில் புறஜாதி அனுப்புவேன், பவுல்கிட்ட சொன்ன வார்த்தை. நான் படிச்சுட்டு இருக்கிற பைபிள் அந்த வார்த்தை தாண்டி போக முடியாது. தூர தேசத்துக்கு அனுப்புவேன், தூர தேசத்து புறஜாதிகள் இடத்துக்கு அனுப்புவேன். ஒண்ணு புரியல். அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு மீட்டிங் அழைப்பு வருது. பெரிய ஒரு மினிஸ்டரி ஸ்தாபனம், வெளி போறோம் வட இந்தியாவுக்கு, பெரிய கூட்டம், பலத்த அற்புதங்கள். அடுத்த ஒரு கதை சொல்றாரு, அதாவது தீவுகள் காத்திருக்கும், கடல் கடந்து போவாய், கடல் கடந்த அந்த வசனம் அப்படி வெளிநாட்டுக்கு கொண்டு போறாரு. கடலுக்கு மேலோடி பிளைட்டு பறக்குது. இனி ஒரு கருக்கு சேர்க்கல, பத்திரத்தில் கையெழுத்து போட்டு முத்திரை வைத்தார்கள். பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரே கையெழுத்து தான் பத்திரம், டாக்குமெண்ட் மேல டாக்குமெண்ட் நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு முடியலை. இப்பவும் மாசத்துக்கு 1 2 அங்கே எழுதியது இங்கே எழுதியதுமா நடக்குது. கையெழுத்து தான் ஃபுல்லா. இந்த வார்த்தை அதெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்பி, இல்லைன்னா மகனே கர்த்தர் காண்பிக்கிறார், இடம் வாங்க போற அப்படின்னு சொல்லல. அது சொல்லுவார். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட பேசிச்சு, நான் கஷ்டத்தில் இருந்தேன், கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு. அவங்க ஒரு மருத்துவ குழு, எல்லா டாக்டர்ஸ், அவங்க கூட ஒரு 25 பேர் அவங்க டீமில் ஆன்லைனில் ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாம் சீனியர் டாக்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அப்போது ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு சகோதரி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க ஆன்லைனில் ஜெபம் பண்ணும்போது, மகளே எனக்கு இருதயத்தை உனக்கு தந்துட்டேன். அப்போ இவங்களும் ஜெபம் பண்ணாங்களாம், சப்பா உம்மை இருத்திர தாரு. நான் சொன்னேன், உம்மை இருத்து, இது எங்கே உள்ள ஜெப குறிப்பு, இது எங்கே உள்ள தீர்க்க தரிசனம்? அன்று உங்களுடைய இருதயத்தை போல இருதயத்தை மாற்றுன்னு கேட்கலாம், அல்லது என் இருதயத்தை புதுசாக சிருஷ்டின்னு கேட்கலாம். அவர் சிருஷ்டி கர்த்தா, அவருக்கு இருதயத்தை எப்படி தருவார் நமக்கு?
அவரே மண்ணை எடுத்து உருவாக்கி ஃபூன் ஊதி அவரை போல ஆக்கினால் அவர் இருதயத்தை பொருத்தி வச்சாரு. அப்போ எவ்வளோ தப்பான ஜெபம், எவ்வளோ தப்பான தீர்க்க தரிசனம். ஒரு ஆள் ஜெபம் பண்ணும்போது அப்போ அவங்களை விளக்குறான், அவங்க ஏற்றுக்கொள்வாங்க நான் என்ன சொன்னாலும். என்னை ரொம்ப மதிப்பாங்க, ஆவிக்கு தகப்பனா வச்சிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாராம், ஆவியானவரே ஆவியானவரே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதா. ஆவியானவர் எங்க ரத்தம் இருக்கு? பரிசுத்தாவியான ரத்தம் இருக்கு. இயேசுக்கு ரத்தம், பரிசுத்தாவியான ஆவியானவர். ஆவியானவருக்கு ரத்தம் கிடையாது. அது ஒரு மகிமை, பிரசன்ஸ், அது ஒரு வல்லமை, ஒரு மகிமை. அவருக்கு ரத்தம் இல்லை. அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், நமக்கு தெளிவும் கிடையாது. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசினா, மகனே உண்மை, மகளே நான் உன் இருதயத்தை புதுசாக மாற்றிட்டேன், சிருஷ்டித்துட்டேன், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வச்சுட்டேன், பழுதுபட்ட இருதயத்தை புதுசாக மாற்றிருக்கிறேன். உன் இருதயத்தில் ஏன் இருதம் போது அப்படி பேசுவார். ஏன் இருதயத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நான் ஆண்டவர் எங்கே போவார் இருதயத்து? சில தீர்க்க தரிசனங்களையும் கவனிக்கணும். அதனால சொல்லணும், அது பொய்யானது அல்ல, இருக்குது அது. ஆனால் அது யாரு பேசுறது, சுயமானதா ஆவியான பேசுறதா பிசாசு, அது ஒரு பக்கம். ஆனால் எல்லாவற்றும் பைபிள் வசனம் இருக்குது, எல்லாவற்றையும் இருக்கு. ஏ டு இசட் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஏற்றபடி, நாளைக்கு நடக்க ஏற்றபடி, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பைபிள் உயிரா பேசும் நம்மள்ட்ட அந்த இடத்துக்கு. அவ்வளவு அழகாக பைபிளை ஆண்டவர் வடிவமைச்சிருக்காரு. அதுக்கு ஏற்றபடி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அது இங்கிலீஷ் பைபிள் எதுவாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்றபடி அதை வடிவமைச்சிருக்காரு. அப்போ நம்ம நல்லா கேளுங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு அழிவின் பாதை அல்லது ஒன்று நடக்கலைன்னா தேவ பாதத்தில் இருந்து அவருக்கு வார்த்தை நமக்கு நேராக வரட்டும். அது பெரிய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும். சரி, இப்போ இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு, எங்க அனுப்புனாரா? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம், தலைப்பு எழுத இடம் விட்டுக்கிடுங்க, நான் வசனத்தை சொல்றேன். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17, 10, 11, 12 வாசிக்க கேட்போம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆண்டு வார்த்தையின்படி ஆளு அங்கிட்டு எழும்பியாச்சு, நடக்க தொடங்கியாச்சு, புறப்பட தொடங்கியாச்சு. சாரிபாத்து ஊருக்கு வந்து ஒரு பெரிய கேட், எப்பவுமே அந்த எரியோய்க்கு ஒரு கேட்டு போட்டிருந்தாங்க. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சிறைக்கு கேட்டு காம்பவுண்டு கட்டி, நகரத்தின் வாசல் அதுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு கேட் காம்பவுண்டு, இப்படிதான் இருக்கும் பழைய காலத்துல. ஒரு கோட்டையா கட்டி அதுக்கு உள்ள என்ட்ரானா சும்மா ஒன்றும் போக முடியாது, ஒரு நாட்டில் அடுத்த நாட்டுக்கு போற மாதிரி தான். அதே மாதிரி உள்ள போறாரு. ஃபர்ஸ்ட் கண்ட ஒரு காட்சி, ஒரு விதவை சகோதரி, ஒரு தாய் விறகு பொறுக்கிற காட்சி இந்த ஏலியா பார்க்கிறார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்போது முதல்ல தாகத்துக்கு தண்ணி கேட்கிறாரு. தண்ணி தான் அங்கே இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு கேட்கிறாரு. கொண்டு வர அவள் போகிற போது, ஓகே தண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் அப்பம் வரும், தண்ணி குடிச்சா பசியாராதம்மா, ஏதாவது இருந்தா ஒரு கடியும் கூட கொண்டு அதுக்கு குடிக்கும், நல்லா இருக்கு. ஒரு கடியும் ஒரு குடியும், கொஞ்ச நேரம் பசி, ஒரு டீயும் ஒரு வடையும், எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வாமா அப்படின்னு கேட்கிறாப்புல. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும். என்ன இருக்குதான் பானையில? பானை நிறைய மாவா? எத்தனை பிடி? ஒரு பிடி. ஒரு பிடியில் எவ்வளவு வரும்? ஒரு பிடி மாவும், கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே, அந்த கலசத்தில் கலையத்தில் அந்த பாத்திரம் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. என்னிடத்துல ஒண்ணும் இல்லப்பா, ஒரு அடையும் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லப்பா, ஒன்னும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஜீவன், நீர் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளது, அவருக்கு மேல ஆணைய சொல்றேன், வேற ஒன்னே இல்லை, நம்புங்க, வீட்டுல வேற ஒண்ணுமே இல்லை. இதோ நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு செத்து, நானும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனும் என் பிள்ளையும், நானும் அவன் பிள்ளையும் அதை சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு, அதை அவனுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். எத்தனை விறகு? இங்க இருக்கிற சவுதி மால்ட்ட காட்டு பாருங்க, விறகு கண்ட விடுவோமான மால்கன். கேஸ் வந்தாச்சு, விறகு விடாது, இந்த சுள்ளி பறைக்கிறது விடாது. எங்கேயாவது ஒரு பலாமரத்தில் ஒரு சுள்ளினா தெரியல, காஞ்சி போன குச்சி, வெளியில் மாட்டவங்களுக்கு சுள்ளினா தெரியாது,
நான் அவருக்கு திண்டுக்கல்ல போய் சவுட்டுன்னு பேசினேன். அவன் கொலையெல்லாம் பார்க்குறேன், என்னோட சவுட்டு மிதிக்கிறது சொல்லினா தெரியாது, காஞ்சி போன விறகு குச்சி. நம்ம வழி நடந்து போகும்போது எங்கேயாவது இருந்தால் கையில் நமக்கு ஜென்ம சுகமாக அது புறைக்கின்றே போவோம். எங்கேயாவது விறகு கண்டா புறைக்கி கூட்டி மழை பெஞ்சா அவிச்சு போவோம், வெயில் அடித்தா உணர்ந்து போவோம், சில டைம் அல்லி கரையான் அறி போவோம். ஆனாலும் விட மாட்டோம், சமந்து கூட்டி கட்டி பாறைக்கு மேலே வீட்டுக்கு மேலே கிச்சனுக்குள்ளெல்லாம் கொண்டு வைப்போம். ஆனால் இவ சொல்ல 2 பீஸ் இருக்குது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். அப்போ நல்லா கேளுங்க, எங்க அனுப்பினார் தேவன்? ஒன்று இல்லாத இடத்திற்கு அனுப்பினார். நல்லா கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, எழுந்திரு, புறப்படு, தங்கியிரு, ஊர் பேர்லாம் சொல்லிட்டார். வந்தான், அனுப்பின இடம் எந்த இடம்? நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, ஆணோ பொண்ணோ, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, நாளைக்கு ஒரு ஆணுக்கு பொண்ணு எடுக்கிறீங்க. நான் கேட்குறேன், நம்ம எங்கே போய் எடுப்போம்? எங்கே போய் எடுப்போம், எங்கே போய் கொடுப்போம்? நம்ம ஆவிக்குறி வெளியில் உள்ளவங்கள விடுவோம், அவங்கள தெரியும், நம்மளே எடுப்போமே. நம்ம 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 சிலர்லாம் பேசும்போது வந்தது பாருங்க, பெரிய இடம். இருந்து எத்தனை தலைமுறை சாப்பிடலாம், நம்ம இருந்து நின்னே சாப்பிட முடியாது, கடைசி ஏன்னா எலும்பி நின்னாதான் இருந்தா இடுப்பு வலிச்சோம், நின்னா கால் வலிச்சோம். சிலருக்கு இருக்கவும் முடியாது. ஆட்களை பார்த்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேங்க, இருக்கவும் முடியாது, நிற்க முடியாது, கிடக்கவும் முடியாது, எலும்பி இருக்க முடியாது. ஒன்று கட்டி அலி, உடம்புல வலி அலி, நோய் அலி, அவ்வளோ பிரச்சனை சரீரத்தில். இருந்து சாப்பிடலாம் 4 தலைமுறைக்கு, ஓகே. அதனால கஷ்டப்பட்டாலும் பெரிய இடத்துக்குள்ள அனுப்பிட்ட மம்மி டாடி அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் தானே ஆசை. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், நம்ம எல்லாரும் பெரிய கம்பெனி தானே பார்ப்போம். டாப் 10 கம்பெனிஸ் உண்டு, டாப் 10 காலேஜஸ் யூனிவர்சிட்டி இருக்குது உலக அளவில். டாப் 10 சொல்லுவாங்க 10க்கு உள்ள இருக்க பெரிய பெரிய டாப் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ். நம்ம எல்லாருக்கும் அதானே ஆசை. தப்பில்லை, தப்பில்லை. எல்லாரையும் அப்படி அனுப்ப மாட்டார், எல்லாரையும் அப்படி அனுப்ப மாட்டார். சில நேரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்து தான் அனுப்புவார். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவருக்கு நினைப்பெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி அனுப்புறாரு? 3வது பாயிண்ட், ஏன் அப்படி அனுப்புறாரு? ஏன் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நமக்கு உருவாக்குறாரு? கர்த்தர் வார்த்தையின்படி, உங்கள் நிமித்தம் ஒன்றுமில்லாத இடத்தை செழிப்பாக்கி அந்த செழிப்பிலிருந்து உங்களுக்கு செழிப்பு வரும். பயங்கரமான பாயிண்ட். நம்ம ஒன்னையில இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்தை செழிப்பாக்கி அந்த செழிப்பிலிருந்து நமக்கு செழிப்பு வரும். வசனம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம், 1 ராஜாக்கள் 17 13 14 15 13 14 15 வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. அப்படியாம்மா, ஒன்றும் இல்லையா, ஒருபடி மாவா, கொஞ்சம் எண்ணெயாமா இருக்கு, 2 விறகா பொறுக்கிற, சாவ போற, ஓகே டோன்ட் வரி, ஒரு காரியம் கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. முதல்ல சொல்ல, பயப்படாத, தைரியமாயிரு, ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிட்டு, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. முதல்ல உனக்கு வார்த்தையின்படியே நீ அந்த எண்ணெயும் மாவும் ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுகிற நாள் மட்டும், இன்னும் பல மாதங்கள் மழை பெய்யாது. இப்படி நிலைமை இது. அப்புறம் அடுத்த பாயிண்ட்க்கு போக முடியாது. ஆனாலும் மழை பெய்து தேசத்துல விவசாயம் நடந்து அறுவடை நடக்கிற காலம் வரையிலும், அப்ப டைம் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் 6 மாத காலம் மழை இல்லை.
அதுவரையிலும் பானையில் செலவழிந்து பானையில போவதில்லை, மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கலசத்தில் அதாவது எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலின் என்றார். தேவனை கர்த்தர் சொல்றாரு. தீர்க்க தரிசனம். உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறையாது. தேசத்துல மழை பெஞ்சு விவசாயம் நடந்து அறுவடை நடக்கிற காலம் வரையிலும் உன் வீட்டுல குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேகம் சாப்பிட்டார்கள். இவனும் அவள் வீட்டாருன்னு இருக்கு. சிலப்போ அவங்க குடும்பத்துக்கும் கொடுத்துருப்பான்னு நினைக்க. வீட்டாருன்னு வந்துட்டுல, இல்லைன்னா வீட்டார் எல்லாரும் அதன்படி சாப்பிட்டாங்க. நல்லா கேளுங்க. எலியா போய் இருந்ததை சுரண்டிட்டு ஓடிட்டாரு. இருந்த மாவையும் பானையும் தூக்கிட்டு ஓடினாரு. சில வீட்டில எல்லாம் சில மருமக்க போனா இருக்கதான் சுரண்டிடுவான். மாமியாருக்கு வீட்டில் ஒன்றும் இருக்காது. டெய்லி சொல்லுவான், வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வாங்கிட்டோம். முன்னால பேப்பர்ல படித்தேன், ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் நம்பின ஒரு தெய்வம், அது அவங்க சிலையா வடித்து வணங்கி இருக்காங்க. அது பொண்ணுனால் ஆனது. கொஞ்ச நாள் தாண்டி போகும்போது அந்த சாமியை பாதியை காணல, பொண்ணு சுரண்டிட்டான். உண்மையாக நடந்தது. நான் அதனால தான் தைரியம் பேசுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போய் ஒரு 5 கிராம் 10 கிராம் சுரண்டி சாமியை பாதியை காணல. நிறைய பேர் ஜெயிலுக்கெல்லாம் போனான். அதில் சில இந்த சுரண்டல் லாட்ரி உண்டு. சுரண்டல் கேரளாவில் பப்ளியில் கலையக்குள்ளே போனால் ஃபுல்லாக லைட்டு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா நிறைய குடும்பம் லாட்ரி சீட்டு எடுத்து நஷ்டம் அடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு காலம் அதை தடை பண்ணாங்க. அதில் இந்த சுரண்டல் லாட்ரி ஒன்று உண்டு. அது நம்பர் தெரியாது, நம்ம சுரண்டி பார்க்கணும், உள்ள நம்பர் இருந்தால் அடிக்கும். அதே போல தான் சில பொம்பளைங்களும் அப்படி தான். வீட்டுக்கு போனால் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க என்னத்து இருக்குது, எப்படி என்ன ஏது. நான் ஒன்றுக்கு சொல்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஆதியாகமம் 39:4 அதில் 5, 6 வசனத்தை வாசி தம்பி. 5, 6 வசனம் வாசி. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும், அவனை யோசேப்பை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான யாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு, விசாரணைக்காரன் ஆக்குனது முதற்கொண்டு, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா கணக்கு. போத்திபார் வீடு, அவன் எகிப்தியன், அந்நிய, அவன் மெய்தேவன், அவனுக்கு தெரியும், எல்லாம் மந்திரவாதியா நம்பி இருக்கிறவன். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார் அந்த அதிகாரத்தில் இருக்குது. இவன் வீட்டு வேலைக்கு தான் போறான். இவன் அடிமையா அவன் விலை கொடுத்து வாங்கினான். வீட்டுல பாத்திரங்களோட தான் முதல்ல வேலை. ஆனா ஒண்ணு, இவனை வேலைக்கு வச்சதுலேருந்து அவன் பார்க்கிறான், தனக்கு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது வெளியிலையும். நல்லா கிழங்க. ஓபேத்தியனுடைய வீட்டுல 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அதை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது மாடு மிரண்டு ஒரு ஊசாவை அடித்து அவன் செத்து போனான். அந்த பயந்து எல்லாத்தையும் கொண்டு அவனுடைய வீட்டில் கொண்டு வச்சாங்க. ஓபேத்தியனுடைய வீட்டில். தாவீது அதை கவனமாக பார்க்குறாரு. அவனுக்கு வீட்டில் வீடு, அவனுக்கு விவசாயம் எல்லாம் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் லேவியர்களை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதை மாட்டில் கொண்டுறாம அவளை தோளில் வச்சு அதை சுமந்து தாவீது நகரத்துக்கு எருசலேமை கொண்டு வர, இங்கே வந்தால் நம்ம நாடு செழிக்கும்னு சொல்லிட்டு. அல்ல புரியல. இப்போ இவன் நிமித்த ஆசிரியர் போத்திபார் பார்க்குற முதலாளி, வீட்டு வேலைக்கு கொண்டு வந்தவனால நம்ம இவ்வளோ வளரியமேடா, அவங்க எல்லாம் வளருது. சரி, அங்கே வந்தா மூதேவி வந்தது 2 போச்சு. பயணம் போனேன், பயில வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. குடும்பம் அழிஞ்சு வந்தேன். 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆணும். அதில் 3 பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. முதல் மருமானம் வந்தான். வந்ததோட குடும்பம் போச்சு. வந்ததே வந்தான், குடும்பம் வளர்ந்தது. காலை வச்சான், யோர்தான் இந்த தண்ணி பின்னால போன போல போச்சு. சாபம் உடைஞ்சுது, பாவம் உடைஞ்சுது, கட்டு உடைஞ்சுது, வியாதி விலகிச்சுது, குடும்பத்தில் ஒற்றுமை வந்தது, ஒருமனை வந்தது. அப்படி ஏதாவது சாட்சி உண்டாகும்? நிறைய இருக்க இடத்துல போய் வாழியதில்லை. ஒன்றும் இல்லாத இடத்துல போய் நீ வாழ்ந்து, ஒன்றும் இல்லாத ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து
அவட வளர்ந்துருக்கான்னு கேட்கி, அதனால ஆசிரம் வந்திருக்கான்னு. நல்லா கேளுங்க. ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜரை போடுறான்னு வச்சுடுங்களேன். அந்த பேங்கோட சிச்சுவேஷன் சில நேரத்தில் பேங்க்கு ரொம்ப ஹோஹோன்னு போகாது. இப்போ தான் பேங்க்கில் எத்தனை பேங்க் இருக்குது, ஒரு ஊரில் எத்தனை பேங்க் வருது. ஏன்னா அந்த பேங்க்கில் கஸ்டமர்ஸை பொறுத்து தான் அதில் எவ்வளோ பேர் நகை அடமானம் வச்சுருக்காங்க, எவ்வளோ லோன் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் பணம் கரெக்டாக கட்டுறாங்க. அந்த வருமானத்தை பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பேங்க்கு நஷ்டத்தில் ஓடுதா லாபத்தில் ஓடுதெல்லாம் பார்ப்பாங்க. சில புதிய மேனேஜர்ஸ் உள்ள வரும்போது அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வராத கலெக்ஷன்லாம் எப்படியாவது போய் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, நாங்கள் பேசுறது அப்படி கொண்டு வருவாங்க. ரெண்டாவது, அந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ்மேன் யார், பிரபலமான ஆட்கள் யாருன்னு பார்ப்பாங்க. சில நேரங்களில் டைரக்டாகவே போவாங்க. ஐயா, நான் இப்போ இந்த பேங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், இல்லைனா உங்களுக்கு பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம். அது ஐயா, நாங்கள் இனி ஒரு பேங்க்கில் எல்லாம் டீலிங் வச்சுருக்கீங்க, இருக்கட்டும், அதில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாங்கள் தரோம், அதோட இது பெரிய பேங்க் தானே, ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நல்ல பார்ட்டின்னு விசாரிச்சிருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் புதிய இன்ஸ்பெக்டர் வந்தோன்னா முதல்ல ரவுடி லிஸ்ட் தனியாக எடுப்பார், நல்லவனே எடுப்பார். அவருக்கு தெரியும், பழைய லிஸ்ட் எல்லாம் வாங்குவார், இவன் நல்லவன் கெட்டவன் அத்தனையும் பார்ப்பார். இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு கோடிக்கு ஒரு 50 பேருக்கு லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, நல்ல ஆட்களை உள்ள கொண்டு வந்துட்டார். 1 கோடி ரூபாய்க்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் 0.8, கிட்டத்தட்ட 1% வரும், 1 லட்சம் ரூபா வரும் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு 50 பேருக்கு 50 கோடி கொடுத்துரு, 50 லட்சம் மந்த்லி இன்கம் வருது பேங்க்குக்கு. அங்கே எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஒரு 10-15 ஸ்டாஃப்னு வச்சுடுங்களேன். ஒரு மாதம் 15 20 லட்சம் ரூபா சம்பளம் எல்லாம் போகும், 30 லட்சம் கெயின். இவரை பார்ப்பாங்க, இந்த மேனேஜர் இங்கே போட்ட இந்த பேங்க் வளர்ந்துன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி அடுத்து நீ ஒரு பெரிய பிரான்ச்சில் போடுவாங்க, இல்லைன்னா கிரெடிட்டில் தூக்கி உள்ள போடுவாங்க. இது பேங்குக்குள்ளே போட்டு நல்லா உறங்கி கொண்டு வந்தவனுக்கு போனவனுக்கு லோனை கொடுத்து கெட்டாதவனுக்கு கொடுத்து எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டா போடுவணுமா, ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வரும். என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதுக்கு மேலே அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனையோ அதிகாரிகள் மேலே இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரான்ச்சில், நீ உன்னை எதுக்கு இங்கே வச்சிருக்கு மேனேஜராட்டு, நீ எத்தனை புதிய ஆட்களை கொண்டு வந்த, என்ன பண்ணியிருக்கு, என்ன ப்ராசஸ் பண்ண, என்ன ஒர்க் பண்ணுற, வீட்டுக்கு போறியா, ரிசைன் பண்ணி தான் இருக்குதான்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், சபையில் நீங்கள் வார்த்தை கிடப்ப ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ தான் நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்களும் இங்கே வரும்போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து இருட்ட பிசாசு ஆளுக்கு 10 பிசாசை கொண்டு உள்ள உட்காந்தா நாங்கள் போயிடப்படாது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால துதியினால கிருபை பெருகும். அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணாலே ஆண்ட துதிச்சாலே மகிமை இறங்கி இறங்கி கிருபை பெருகுமா. கிருபை பெரும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம். சரி, இப்ப பாருங்க, போத்திபார் வீட்டில் ஆசீர்வாதம் வந்தவன் அடுத்து என்ன வந்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சு உங்களுக்கு அழகா இருக்கும். 6வது வசனம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை, ஆகையால் ஏன்னா எல்லாம் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. ஆகையால் போத்திபார் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, எல்லாத்தையும் இவன் தாடா ஆளு, இவன் வந்த பிறகு அங்க ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்க மாச சம்பளம், இங்கே ஆடு மாடு ஆது இது விவசாயம் எல்லாம் டபுள் ட்ரிபிளாக கொடுத்துட்டு இருக்குது, வருமானம் பெருகிட்டுது. ஒன்று பண்ணுவான், இப்போ நல்ல பயணத்தை மாட்டினான், அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து கொஞ்சம் சம்பளமும் கூட்டி கொடுத்து, சம்பளம் கூட்டி கொடுக்க மாதிரி இருப்பாங்களோ. ப்ரமோஷன் வரும்போது பழைய சம்பளமா. நேற்று ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தாப்புல, சிங்கப்பூரில் ஒரு கம்மல் இருக்காப்புல, இன்ஜினியராப்பு. நான் கேட்டேன், இப்போ தம்பி வேலையெல்லாம் இப்போ எப்படி போகுது, ரொம்ப வந்தாவ பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அங்கே இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜராக போட்டிருக்காங்க. ஆமாம், சம்பளம் ஏதாவது கூட கிடைக்குமாடா, ஒன்றும் தெரியல, ஏதாவது தருவாங்க, நம்ம கண்டிப்பாக பெரிய சம்பளம் அதிகாரம். அவன் இப்போ வாங்கியதோட ஒரு 20, 30, 50,000 கூட டக்குன்னு புரியுது உங்களுக்கு. அப்போ இவனை உயர்த்தினது எதுனால, யோசேப்பு போன அந்த அங்கே போய் போத்திபார் விட்டு போன எல்லா மரமும் பட்டு போயிருப்பி, வீட்டில் எல்லா பாத்திரமும் கறி பிடிச்சு போயிருப்பி, வீட்டில் வேக வச்சு இதெல்லாம் பாத்திரத்தில் ஒட்டி இருந்திருப்பி, இவன் தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க. சில ஆட்கள்லாம் வீட்டில் போன எல்லாம் பட்டு போவோம். நீங்கள் போன குடும்பம் பட்டுதா அக்கா மாதிரி, பணம் இல்லையா, பணக்காரன் ஆகலையா, பிச்சாரனை விலை கட்டி கொடுத்துருந்தோம். பிச்சைக்காரன பணக்காரனுக்கு தான் ஒன்றா அனுப்புனது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற கிருபை, உனக்குள்ள இருக்கிற அக்கினி, உனக்குள்ள இருக்கிற ஜெபம், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீ போய் கால் வைக்கிறியே, வாழ போகிறிய அந்த வீட்டை, நீ புகுந்த வீட்டை பிளஸ்ஸிங்கா மாத்தும். வசனத்தை பேசுற,
அதனால உன் மாமியார் உன் பக்கத்தில் நிற்பா, கொழுந்தனார் வந்து நிற்பாங்க, புருஷனை போற்றுவான். எல்லாரும் நான் இந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டிலே சமாதானம், பிரிவினை இல்லை, சண்டை இல்லை, சாந்த குணம், அன்பு, வீட்டில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. காரணம் முன்னுக்கு இருக்கிற கிருபையின் அபிஷேகம், கூட இருக்கிற இயேசு இருக்குதா? சொல்லுவாங்க ஒரு மோதை வந்தது, மோதை. உங்களை சொல்லலைங்க, உங்களை மட்டும் இல்லை, சில மருமானின்னு சொல்லுவாங்க. மருமகன் வந்தான், வாச்சான், எங்க இருந்து கொண்டு வந்துருமோ. ஏன் சொந்த காலில் நிற்க முடியும், அடுத்த நம்பி இல்லை. சிலவங்க இன்னும் 4 தலைமுறைக்குள்ள சொத்துக்கு அடி வச்சு கிடைக்காங்க. இன்னும் வரையிலும் வயசு 45, 50 ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, இன்னும் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, கட்டி கொடுப்பாச்சு. 5 வயசு சொத்து வாங்கினது, ஒரு சென்ட் வாங்கினது கிடையாது. சில பிள்ளைகளை இங்கே கொண்டு வருவாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், சுற்றி நடப்பான். டேய், சில பைக்கு சண்டை போடுவாங்க. சில இப்போ எனக்கு வேணும் 3.5 லட்சம் பைக்கு, 5 லட்சம் பைக்கு, கார் வாங்க. அது டேய் மக்கள் இங்கே வாடா, டேய் நீ படிடா, வேலை செய்யடா. அம்மா பாவண்டா, அங்கே பாரு கழுத்தில் கூட ஒரு செயின் இல்லைடா, அவங்கள பாரு தெரியலையா, நீ படி, படிப்பு தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆக்குவார், வேலை கிடைக்குங்க. இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம்டா, உன்னை உயர்த்துவாருடா. நீ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கார் வாங்கி கொடுக்கணும்டா, நீ காரில் கூட்டிக்கணும் அவங்க சர்ச்சை. இப்படி யோசிப்பாங்க. உடனே ஒரு ஜெபம் பண்ணும், பொல்லாத பிசா, இத்தனை காலங்களும் அம்மா அப்பா சுரண்டி பிழைச்ச வச்ச ஆவிய போ இயேசுவி நாமத்தில், பொல்லாத பிசாஸ். சில பிசாசு உடனே ஓடும், அப்படியே நிற்பான், சிரிச்சுட்டு தொட்டில் தட்டி ஒரு பைபிளை கொடுத்து விட்டுரு. எத்தனை பிள்ளைங்க டாப் லெவல் வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க வெளிநாட்டில் செட்டில்டு, அம்மா அப்பாவை 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா விசா எடுத்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை அப்பா அப்பாவுக்கு கார் வாங்கி டிரைவர் வச்சு கொடுத்துருக்காங்க. கூலி வச்சுட்டு இருந்தவங்க டிரைவர் வச்சு கொடுத்துருக்காங்க. பிளஸ்ஸிங். இது சும்மா எங்கே எவனுட்டே பழகி கூட்டு கெட்டு ஒன்றும் சரியில்லை. நம்ம ஆட்கள் எல்லாம் எவன்ட்டே பழகி அவனை சுரண்டி எல்லாம் சுரண்டியது பாதியை காணல. அவனுக்கு பேக் சைடை கொண்டு போயிட்டு நான் சுரண்டி பின்னால் வழி முன்னால் ஒரு துணியை முடி வச்சுட்டு சுரண்டியது இல்லை. நம்ம போறேன்னு ஆசுரம் மாறினா வேலையில் உயர்வு, கம்பெனியில் ஒன்றும் இல்லாமல் கம்பெனி வளரும்போது தூக்கி மேலே வைப்பாங்க, ஒரு ஸ்தாபனம் வளரும்போது தூக்கி மேலே வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு குடும்பத்தில் நீங்கள் போய் அந்த குடும்பம் உங்களை கீழே வைக்க மாட்டாங்க, மேலே வைப்பாங்க. என் மருமகன், என் பிள்ளை, என் மருமக ஒருத்தங்களை விட மாட்டான். இது கேட்டான், இவங்களை ஒருத்தரும் பார்க்கல, எல்லாரும் ஒதுக்கும். எனக்கு தெரியும் ஏன் ஒதுக்குறான்னு. கத்திர பிள்ளைல ஒதுக்குனாலும் ஒதுக்க முடியாது, வளர்ந்துட்டே இருப்பேன், கொட்டை வளருவான், பெருகுவான். சொல்ல புரியுது உங்களுக்கு? புரியலையா? இது பயங்கர சத்தியம். இன்னைக்கு இந்த குப்பையெல்லாம் தூர தூக்கி போட்டு நல்லதை பதிவு பண்ணணும். பழைய காலத்தோட அழுக்கெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நான் பேசுகிற வார்த்தை சத்தியங்களை இருதயத்தில் பதிக்கணும். டெய்லி 2 வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். இனி சும்மா உள்ளது எல்லாத்தையும் எவனும் கதையும் கல்யாணம் முடிஞ்சு 3ஆம் நாள் விருந்து போகும்போது 10 ரூபாய் பூ வாங்கி கொடுக்க நினச்சிருந்தா வச்சியோ. ஆமாம், ஒருத்தி சொல்கிறா, அவள் சகோதரி 15 வருஷம் ஆச்சு பாஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு 3ஆம் நாள் விருந்து போனோம், காரம் நிறுத்தி அதில் 10 ரூபா இப்போ எனக்கு கடி பூன்னு கேட்டேன். இன்னொரு நான் மறக்கலைன்னு இப்போ பூந்தோட்டம் வச்சு கொடுத்துட்டான். புருஷை பூந்தோட்டம் வச்சிருக்கேன் வீட்டை சுற்றி. அவளுக்கு என்ன பூவானு பறிச்சு வைக்கலாம். ஆனாலும் அந்த இது மாறல. அன்னைக்கு பூ வாங்கி தராத்தும் பூந்தோட்டம் வச்சு கொடுத்தான்னு என்ன எப்படி இருந்திருக்கலாம்? அந்த பழைய பேப்பரை உள்ள வச்சுக்கிட்டு எத்தனையோ பதிவை மறந்துருக்கு. நான் பதிக்க வேண்டிய நல்ல பதிவுகளை ரெக்கார்ட் பண்ணாம கெட்டதை பதிவு பண்ணி வச்சு நம்ம வழிஞ்சிருக்கிறோங்க. கெட்ட தூக்கி குப்பையில போடுங்க, நல்லதை பதிவு பண்ணுங்க, வசனத்தை பதிங்க, சத்தியத்தை பதிங்க, சாட்சியை பதிங்க. சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, உங்களுடைய சாட்சி என்னை உயிர்ப்பிக்கிறது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த யோசிப்பை பத்தி இன்னும் நல்லா சொல்லலாம். அப்படி வசனத்தை போக வேண்டாம், டைம் இல்லாத சொல்லி விடுறேன். இவன் அப்புறம் போத்திபார் வீட்டில் அடுத்து எங்கே போயாச்சு? ராஜாவுக்கு முன்னால் போயாச்சு. ராஜா சொப்பனதாத்தன்னு சொல்லி அவன் சொல்லி 5ல் 1 பங்கு சேர்த்து வைங்க ராஜா. சப்பா நீயே வாப்பா, எல்லாம் நீங்கள் ஆதியம் 41 தியானிக்க பாருங்க. அப்படியே சேர்க்குறேன், எல்லாம் அம்பரமாக சேர்த்துட்டான். எல்லா ஜனங்களும் வந்து ராஜா விட்டு சாப்பாடு கஞ்சுறாங்க. பஞ்சம் ஆரம்பித்த உடனே அவன் கண் காட்டுறான், அவன் தான் இருக்கிறான். யோசிப்பு போங்க, நல்லா ஒரு ராஜாவோட நிற்கும் போது அவன் தான் எல்லான்னு சொன்னான். அவனை எந்த அளவு வைத்து வச்சிருக்கான். இப்போ என்ன நடந்துச்சு? எகிப்தை செழிப்பாக்குறான், பார்வோனுக்கு அரண்மனையை செழிப்பாக்குறான்.
அடுத்தது எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல பணத்தை கொண்டு வந்தாங்க, கொடுக்குறான். பணம் காலியாச்சுது. ஆடு மாடை கொண்டு வந்தாங்க, கொடுக்குறான். எல்லாம் இங்கே வந்துச்சு ஆடு மாடு. நிலத்தை கொண்டு அடமானம் வைக்கிறாங்க, அதை வாங்குறான். அப்புறம் நிலத்தை குத்தகை கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி இங்கே பின்ன சேர்க்குறான். ஆட்களும் கட்டு போகல, இவனும் கடல்ல. எவ்வளோ ஞானம், அறிவு. மூன்றாவது, அதனால தான் ஆதியாகமம் 47 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கோசே நாட்டில் செழிப்புள்ள இடத்துல தனக்கு குடும்பத்தை கொண்டு குடியேற்றி வைத்தான். அவன் இருந்த நாட்டில் சும்மா இல்லை, பார்வம் பார்க்குறான். இவன் வந்து நாடே நல்லா இருக்கு, அவன் குடும்பம் வந்து சாப்பிட்டுன்னு போட்டு வேலை செய்யட்டுங்க. தேசத்தை செழிப்பாக்கி குடும்பத்தை செழிப்பாக்குறான். எங்க போகுது நல்லா பாருங்க. அவன் யோசேப் போத்திவார் வீட்டில் செழிப்பாக்கி அங்க மேல் பொறுப்பை வாங்குறான். பார்வனை செழிப்பாக்கி மேல் அதிகாரியா மாறுகிறான். பார்வனை எகிப்து மொத்தம் செழிப்பாக்கி குடும்பத்தை அங்க கொண்டு போயிட்டான். சும்மா அவனும் பார்வான் அந்த குடும்பத்தை அங்க கோசை நாட்டில் செழிப்புள்ள இடத்துல கொண்டு வைக்க மாட்டான். அவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். தகப்பன் யாக்கோபு இறந்த நேரத்தில் அங்க உள்ள கவர்மெண்ட் வண்டியில பாடியை கொண்டு போறான் கானான் தேசத்தில் அடக்கிறதுக்கு. கொண்டு போயிட்டு திரும்பி வாரான். இராணுவ மரியாதையோடு கொண்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த பவர் வந்துச்சு? அவன் இருந்த இடத்தை ஆசீர்வாதமா இருந்தான். ராஜா சொன்னான், நான் சிங்காசனம் சும்மா இருப்பேன் டம்யாக், நீ உனக்கு உத்தரவுப்படி தான் ஒருத்தன் கைகால் அசைக்கணும். இந்த இதெல்லாம் எப்படி வந்துங்க? அறிவில்லாதவனுக்கு கொடுப்பாங்களா? ஞானம் இல்லாதவனுக்கு கொடுப்பாங்களா? விவரம் இல்லாதவனுக்கு கொடுப்பாங்களா? அந்த போஸ்டிங் எல்லாம் எப்படி? தானியேல் 120 தேசாதிபதிகளுக்கு மேல அதிகாரியா வந்தாரு. கடைசியில் எல்லா பிரதான அதிகாரிக்கு மேல எப்படி வந்தாரு? ராஜாவுக்கு நஷ்டம் வராத இருக்கிறதுக்கு 120 + 3. அந்த 3ல இவர் மேல போன காரணம், இவனை வச்சா ஒண்ணுமே நம்ம பார்க்க வேண்டாம், எல்லாம் பார்த்துக் கொள்வான். எல்லாத்தையும் அவன் பார்த்தான். முழு தேசத்தை அவன் நடத்தான். முழு கம்பெனி அவன் ரன் பண்ணுவான். நமக்கு உள்ள இருக்கிற ஒரு கிருபையை எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டானா, எதற்கும் ஒரு கூட்டம், அது வேற, அது கர்த்தர் நம்மளை விட்டு விட மாட்டாரு. ஆனா நம்மளால ஒருத்தன் பிரயோஜனம் அடைஞ்சான்னா விடவே மாட்டாங்கங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க போய் பிரயோஜனம் வருத்திட்டாலும் கொஞ்சம் எடுங்க. ஒரு இடத்த போய் செழிப்பாக்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அது அவங்களே கொடுப்பாங்கன்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் அழிவான், நம்மளும் அழிஞ்சிரும். சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இதுதான் அந்த அந்த பாருங்க. அப்போ நம்ம ஏன் ஒன்றும் இல்லாத எடுத்து அனுப்புனாருன்னா, நம்ம கூட அவர் வாராரு, நம்ம போய் செழிப்பாகிறோம். நம்ம செழிப்பாகிறோம். நம்ம போய் செழிப்பாகிறோம். அது நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப இனி பெரிய பணக்காரன் விட்டு தான் அனுப்பணுமா பொண்ண? சந்தோஷம். நாங்கள் கீழே கடந்தா அனுப்பி விட்டுட்டோம். அங்கே போய் வடக்கப்புறம் தான் நிற்கணும். இப்போ பெரிய இடத்துல பண்ணிட்டான் சமமாயிடு. உனக்கு படித்து அறிவு ஞானத்தையும் ஏற்றப்பட்ட இடத்துல போ. அப்போ உனக்கு மதிப்பு இருக்கும். நீ அங்கே வேலைக்காரனை போல போய் நிற்கணும், வேலைக்காரியை போல. கத்தர் போச்சோன்னா வேலைக்காரி உன்னை மதிப்பாங்க. இல்லைன்னா வேலைக்காரனை போல நிற்கணும், இப்போ வேலைக்காரியை போல. கொடுக்கல் வாங்கல எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈகோங்கிற சாதாரண காரியம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பிள்ளை, அவள் டாக்டர், அவங்களும் காலேஜ் பெரிய இருக்காங்க. அவரும் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஆனால் அவங்க அடுத்த கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம், பையன் டாக்டரு, அம்மா டாக்டரு, தங்கச்சி டாக்டர், எல்லா டாக்டரு. ஆனால் இவங்க சொல்லி அடிக்கடி அழுவாங்க, நம்ம போனால் நாயை போகிறதாங்க. இவங்க காலேஜில் வேலை பார்த்தவங்க, ஆனால் செட்டப்பில் குறவு, பணத்தில் குறவு, அவ்வளோதான். அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்க போனால் வீட்டு வேலைக்காரிய மாதிரி பிள்ளை சோறு கொடுத்து குழந்தை எடுத்து வளர்த்து, அப்போ கேட்பாங்களா அங்கே ஆஸ்பத்திரி போகிறா, டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறா, கொஞ்ச நாள் வந்து பிள்ளையை பார்ப்பியலாம். நம்ம இது வேலைக்காரியாக தான் போனாங்க. வேதனைப்படுது, நான் வேலைக்காரியை போல இருக்கேன். பிள்ளைகளை கேட்டால் ஓஹோ ஓஹோ. அதனால கர்த்தருக்கு வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்க அனுப்புறாரு. இப்ப பாருங்களேன், அது 3வது நடந்துச்சு. ஒன்றில் அடுத்து செழிப்பாக்கி அவன் செழிப்பானா. அடுத்த 4வது, கர்த்தர் தம்மை அனுப்புகிற இடத்திற்கு தாம் போகும்போது அங்கே வருகிற மரணக்கட்டுகள் நம் மூலமாய் மாறும். தேவன் ஒரு இடத்துக்கு போக சொல்லும் போது அங்கே மரணமே விலகி போகும். அப்படின்னா 1 17வது அதிகாரத்துல 17 முதல் 23 வசனத்துல அந்த சாரிபாத்து ஸ்திரீயின் மகன் வியாதிப்பட்டு இருக்கும்போது மரணத்துக்குள்ள போயிட்டான். ஏலியாவனை உயிர்ப்பிக்கிறார். தேவன் ஒரு இடத்துக்கு அனுப்பும் போது அங்கே மரிக்கும் தருவல் இருக்கிறவங்களும் மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்களும் நம்ம மூலம் விட வைக்கப்படுவாங்க. மறிக்க மாட்டாங்க. சில சொல்லுவாங்க, இந்த பையனால தான் அந்த குடும்பமே தற்கொலை பண்ணிச்சு. சொல்லலையே, அந்த பொண்ணுனால தான் எல்லாம் அழிஞ்சது. நான் உங்களுக்கு சொன்னேன், இல்லை ஒருத்தி போன என்னை பேசுறேன் வெள்ளிக்கிழமையா,
72 ஃபோன் பண்ணது. ஓ, செய்தி கேட்டியா? எத்தனை? வெள்ளிக்கிழமை காலையில் போகும்போது பிஸ்னஸ் பண்ணுறாள். போகும்போது 2 பேருக்குள்ள எதாளுக்கும் சாத்மியான ஆள் தான். ஏதோ இது பண்ணி அவர் சத்தாண்ட இறங்கி போயிருக்காரு. அவருக்கு ஆஃபீஸு கடை. இது உடனே ஃபோன் அடிச்சு, எங்கெல்லாம் இருக்கே? நான் கடையில் இருக்கேன். எப்போ வருவேன்? இப்போ உடனே பார்த்து வந்தா இன்னும் கொல்லுவோம். 2 தடவை பார்த்தாரு, ஃபோனை ஆஃப் பண்ணார், ஃபோனை சைலண்டில் போட்டார். அப்புறம் 72 தடவை அடித்தாலாம். இவர் சாயங்காலம் கை கால் வரையல, வீட்டுக்கு போனால் என்ன கொல்லியாலும். வேற ஒன்றும் சூசைட் பண்ணிடும். ஏன்னா இப்போ ஒன்று இவனை கொல்லுவா, அல்லி அவ தூங்குவா கேரள. இவன் ஜெயிலுக்கு போன பின்ன போலீஸ் விசாரணை, தற்கொலை தூண்டினான், அவனு உள்ளே போ. சில பேயலெல்லாம் கட்டி போடுக்கு என்ன பாடு. எங்களை போல வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அதை கட்டி, ஒரு மாதிரிப்பட்ட பேயை கட்டி போட முடியாது. கட்டுனா அவனும் இடிச்சு தள்ளி போடும். ஆணையும் பண்ணியும் பேசி. ஆமாம், சில பிசாசு நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது. வஸ்திரம் தரிக்காது, சங்கிலியில் முறிக்க பிசாசு இருக்குன்னு பைபிள் இருக்குல்ல, சங்கிலியை முறிக்குமே. நம்ம போய் உயிர்ப்பிக்கப்படணும், சாவப்படாது எந்த வீடும். சிலது மிரட்டல்லையே போகுது. சில குடும்பம் எல்லாம் மிரட்டி சாதிக்கியது. ஆனால் கேட்டால் இவனோட அப்படி வச்சாதான் இருப்பானோளா. சில ஆம்பளை இப்போ மிரட்ட முடியல, பழைய காலம் போல கிடையாது. அந்த காலம் எல்லாம் போச்சு. இந்த வாழ்க்கையெல்லாம் மாறுங்க. இது எங்கே இருக்குதோ மாற்றிக்கோ. ஒரு நாள் மரண பயம் வரக்கூடாது, ஒரு நாள் சந்தோஷம் இருக்கணும், மரண பயம் விலகணும். இயேசு மரண இருள் இருந்தவங்களும் மரண பயத்தை மாற்ற வந்தார். பயத்தை கொடுக்கல அவர். நீ மற்றவங்களை பயமுறுத்தி வாழ வச்சுட்டு நீ திரும்பணும். அது ஆனா பண்ண ஆம்பளைகளும் இருக்கலாம். சிலப்போ மனைவியை பிள்ளைகளை மிரட்டி 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 வச்சிருக்கிறது. அதெல்லாம் வெளியேறணும். சிநேகத்தில் போகணும், அன்பில் போகணும், அன்பில் வாழணும். கடைசியாக ஒரு பயங்கரமான பாயிண்ட் இருக்கு பாருங்க, 5வது. ஒன்றும் இல்லாத இடத்துக்கு நம்மை தேவன் அனுப்புவதன் நோக்கம் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் அறிவதற்காக. ஒன்றில்லாத இடத்துக்கு நம்மை அனுப்புவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிவதற்காக. அதுல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனம். தம்பி வாசி, 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, நீர் தேவனுடைய மனுஷன். அப்பா, மருமோனே, தேவ பிள்ளையே, நல்லா டே பிள்ளை, மக்களே சாதத்தில் மருமக்களை வச்சுருக்குனுங்க. மோனே சாப்பிடு மோனே, அப்படி மாமியார் மாமனெல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி அந்த பிள்ளைங்க இருக்குது. சில குப்பையை, சில கழுதைகளை வீட்டில் கொண்டு ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட மருமக்கள் இருக்கானோ, மருமகளும் இருக்குது. அதில் மருமகளை குழந்தைய போல வச்சு பார்க்குறாங்க. மக்களை சாப்பிடுமோல, ஏன்னா அப்படி அந்த பிள்ளைங்க இருக்கும். தேவ மனுஷன், தேவன் கூட இருக்கிறார். அவங்க வந்தனால எங்கள் வீட்டில் பஞ்சம் தீர்ந்தது, செழிப்பு தீர்ந்தது, பணி உயர்வு உண்டாச்சுது, மேன்மை உண்டாச்சுது, எங்கள் குடும்பத்தின் சாபம் உடைஞ்சுது, கட்டு போச்சுது, பிசாசு போச்சுது, பிரிவினை போச்சுது, அன்பு வந்தது, ஆறுதல் வந்தது, வியாதி போச்சுது, மரண பயம் வச்சுது. அது டெய்லி சண்டை தான். டெய்லி சண்டை. ஒன்று கயிறு எடுத்துட்டு ஓடும், ஒன்று மண்ணெண்ணை எடுத்துட்டு ஓடும். 2 பாட்டில் வச்சு பார்க்க, நீ முந்தி குடிக்குதா நான் முந்தி குடிக்குதா. அப்படிப்பட்ட வீடெல்லாம் இருக்குது. நீ முதல்ல குடிக்குதா நான் முதல்ல குடிக்கணும். அதனால தேவ மனுஷனே, மருமகனே, மருமகளே, பார்த்தீங்களா எதுக்கு அனுப்புனாரு? ஒன்னையில இடத்துக்கு, நிறைய இடத்துக்கு அனுப்பிய பேசு. நிறைய இடத்துல நிறைய இருந்த பயிர சுவாம்பியரியாவி ஒன்றும் மைண்ட் ஒர்க் ஆகாது. சிலதுக்கு எல்லாம் பெரிய பணக்கார பெரிய குடும்பத்தில் வேலை செய்யாமல், சிலதில் தான் பெரிய வசதியாக இருந்தாலும் வேலைக்கு விடுவோம். போல வேலை செய்துட்டு வரணும். போய் மண் வெட்டிண்டு அள்ளி பேர் கம்மில் வேலை பாரு. இருக்கட்டும், நான் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்க 4 தலைமுறைக்கு இருக்குது. நீ போ, சோம்பேறியா கிடக்காத. சோம்பேறி ஆயிரும். அங்கேயே கிடந்து தூங்கி கடைசியில் எப்படியாவது ஒன்றை கட்டி வைப்பேன், அவ்வளோ வந்து திருத்துவாளான்னு. அது எங்கே திருந்த டம்மி பீஸு சோம்பேறி. ஓடாத வண்டி எங்கே ஓடும்? எப்போ ஓடும் வண்டி? அம்பாசிடரை கொண்டு வாங்கி விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு காலம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வண்டி. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் ஓடாது, பேட்டரியும் ஒர்க் ஆகாது, ஒன்றும் ஒர்க் ஆகாது. அப்படி கிடக்குது. கேட்டால் வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான், ஒன்றும் சம்பாதிக்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, தேவ மனுஷன். எழுப்பி நிற்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும், ஆண்டவரே, வற்றி போகிற அனுபவம் வரும் பொழுது
ஒரு குறை வரும் பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்க கேட்கணும். எல்லாரும் எழுந்து இயேசப்பாட்ட சொல்லுங்க, நாங்க மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஏதோ பணக்காரனை தேடி தேடி தேடி. இன்னைக்கு எல்லாம் பெரிய ஃபாரன், நிறைய நினைக்கிறது ஃபாரன்ல கட்டி கொடுத்தாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆண்டவர் சித்தத்தை தெரிய மாட்டாங்க. நான் சொல்றேங்க, கர்த்தர் பெரிய இடத்துல நடத்துவார், நான் இல்லைன்னு சொல்ல. சிலரை சமுதாயத்துல உயர்த்தி தான் வைப்பார். ஆனா இன்னொன்னு இருக்குது, ஒண்ணு இல்லாத இடத்துல நம்ம அனுப்பி நம்ம கூட ஏசப்பா வந்து அந்த வீட்டை, அந்த ஸ்தாபனத்தை, அந்த சபையை ஆசீர்வதிச்சு நம்மளால நல்லாகிறது. அதுதான் நமக்கு பெருமையும் புகழுமே தவிர, நிறைய இருக்க இடத்துல போய் டாமினேட் பண்றதெல்லாம் அழகில்லை. அது பிரச்சனையும் போராட்டத்தையும் பிரிவினை தான் கொண்டு வருமே தவிர, நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து தெளிவா நடந்து தேவனோடு பேசி நம்ம நடக்கும்போது வருது ஆசீர்வாதம். அதுதான் மேன்மை. அதனால வற்றி போகிற அனுபவத்துல யார் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலியாவை போல கடைசியில முடிவில் என்ன வரும் தெரியுமா? நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுவாங்க. அல்லது உன் வாயிலிருந்து பிறக்கிறது எல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாற்றம், அப்படிதான் வரும். இது தேவனுடைய மனுஷங்கிற வார்த்தை வரும். நன்றி. எல்லாரும் வலது கரத்தை தலையில் மேல் வைத்துக் கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். அப்படியே ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. போய் வாருங்கள். ஆமென்.